கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய தலைவர் உள்ளிட்ட வரி தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரப்பே ஆர்ஜன பசி நேரம்னு சொல்லிட்டாரு. அதனால சுருக்கமாக, ஏன்னா 2 மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. நான் உள்ளிட்ட வருகின்ற பொறுப்பாளர் சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா பொறுப்பாளரிடம் இன்னும் செல்ல வேண்டும். என்னுடைய கருத்து ஒரே கருத்து தான். நமக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் வரவழைத்து கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கிறார்கள். கிளையினுடைய அமைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து நமக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள், சென்னை போன்ற பல்வேறு வேலைகள் இருந்த காரணத்தினாலே அதை நாம் முழுமையாக இதற்கு மேல் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒவ்வொருவரும் கிராமமாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து கட்சியிலே அனைவரையும் உறுப்பினராக்க வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களும் சென்று நம்முடைய பொறுப்பாளர்கள் தயவு செய்து அந்த அடிப்படையான உறுப்பினர் நிலையை 3 மாத காலத்திற்குள்ளாக நாம் முடிக்க வேண்டும். இங்கே தீர்மானம் போடும்போது சொன்னார்கள், நமக்கு அடுத்த 2026 ஆகஸ்டிலே மாநில தலைவர் தேர்தல். அதற்கு முன்பாக அடிப்படையாக கிளை, ஒன்றிய, நகர, பேரூர், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு மாநில தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமக்கு தேர்தலுக்கு 3 மாத காலம் 4 மாத காலம் தேர்தலுக்காக நாம் பணி செய்ய இருக்கின்றோம். ஆகவே வருகின்ற இந்த 3 மாதத்திற்குள்ளாக தயவு செய்து நம்முடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் சென்று காட்டாளி மக்கள் கட்சியிலே நீங்களை உறுப்பினராக சேர்த்த வேண்டும். அதே போல இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இங்கே வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள், மேடையில் 2 இருக்கை போடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் பொறுப்பாளர் எல்லாம் என்னதுக்கு 2 இருக்கை போட சொல்லலான்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் சொன்னாரு, ஐயா வந்தாலும் வராவிட்டால் நமக்கு எல்லாத்துக்கும் ஐயா தான் கடவுள், நம்ம குலசாமி. அவர் நம்மளை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நாம அவரை தலைவராக ஏத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவருக்குன்னு ஒரு இருக்கை விட்டுன்னு சொல்லி நம்முடைய தலைவர் சொன்னார். அதே போல இந்த பேட்ச் இருக்கு இல்லையா, இதில் அவருடைய புகைப்படம் உள்பட எல்லாத்தையுமே அவர் தான் தேர்வு செஞ்சார். மேடையில், நுழைவாயிலிருந்து எல்லாத்திலுமே. அதுலயும் நம்முடைய பொறுப்பாளர் என்ன பண்ணிட்டா, ஐயானுடைய படத்தை சின்னதாக போட்டாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற போடுங்கன்னு சொல்லி இரவோட அடிச்சு நைட்டு 11 மணிக்கு தான் இந்த உறுப்பினர் அட்டை வந்தது. விடிய போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை போல மருத்துவர் ஐயா அவர்களே, உங்களை எந்த காலத்திலும் உங்களுடைய தலைவர் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த சூழலிலும் உங்களுக்கு மரியாதை குறைவாக நடந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீரோ, உங்களுடைய கொள்கை என்னவோ அதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு வழி நடத்துங்கள். உங்கள் பின்னால் நாங்கள் இந்த கட்சியை வழிநடத்தி வன்னியருக்கான 10.5 இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து கொடுக்காமல் 5 ஆண்டு காலம் காலத்தை கடத்தி விட்டார்கள். அவரை வருகின்ற தேர்தலிலே வீட்டுக்கு அனுப்பி 2026 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற கட்சியை ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதற்கு தலைவர் அன்புமணி அவர்களை நீங்கள் செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்குமாறு இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.